ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா உப்புமா தான் நாங்கள் பண்ண போகிறோம். இதுதான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நிறைய இருக்கும். சர்க்கரை நோய்க்கு, சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது, கட்டுப்படுத்தும் இந்த அரிசி. பாருங்கள், நரம்பு ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகுங்க. இது 1 ஹவர் ஊறட்டும். தண்ணி விட்டு நல்லா கழுவி இதை காய வச்சுருங்க. 5 நிமிஷம் அந்த தண்ணி பதம் ஈரப்பதம் போட்டுங்க. பாருங்கள், நல்லா ஈரப்பதம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டுடலாங்க. நல்ல குறன்னு இருக்கணும், நம்ம ரவை பதமாக இருக்கணும். இப்போ ஆயில் போட்டுடலாங்க. இது கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாங்க. கொஞ்சம் சீரகம், சீரகமெல்லாம் போட்டோம். கொஞ்சம் இந்த பனிக்காலத்துக்கு கொஞ்சம் ஜீரணமாகும். நீங்கள் பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை மல்லி எடுத்துருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இது பேருக்கு தாங்க உப்புமா. ஆனால் நம்ம பொங்கல் ஸ்டைலில் தான் செய்கிறோம். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாப்பிள்ளை சம்பா உப்புமா. இப்போ இஞ்சி போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டாங்க. இப்போ கருவேப்பிலை மல்லி போட்டுருந்தாங்க. இது குக்கரில் செய்யலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ஆனால் எங்கள் பையனுக்கு குக்கரில் எது செஞ்சாலும் பிடிக்காது. அது நம்ம கலவை சாப்பாடு, பிரியாணி, தக்காளி சாதம், பிரிஞ்சி சாதம் எதை செஞ்சாலும் குக்கரில் செய்யக்கூடாது. எங்கள் பையனுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் குண்டானில் செஞ்சால் தான் பிடிக்கும். அதனால் நான் வடசைட்டில் செய்கிறேன். அந்த சிம்மில் வச்சே கொஞ்சம் நல்லா மூடி மூடி வேக விடுங்க, சீக்கிரம் வெந்துடும். நம்ம டெய்லியும் இட்லி, தோசை, சப்பாத்தி, சேமியா, ரவை இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். ஆனால் வாரத்தில் ஒரு நாளாச்சும் இந்த மாப்பிள்ளை சம்பாவை செஞ்சு சாப்பிடுங்க. இதே மெத்தடில் நீங்கள் பொங்கலும் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு 5 மினிட்ஸ் வேறு இருக்கணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு அலாக்கு அரிசிக்கு 3 அலாக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரவை பதமாக உடைச்சி 3 அலாக்கு தண்ணி மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.